இந்த வாரத்தில் இருந்து தாய்மார்கள் ஜெபம் இங்கே ஆரம்பிக்கும். As you heard in the announcements, the mother's prayer will begin from this week. திங்கட்கிழமை எங்களுடைய உத்தரவாதமான ஊழியக்கார சகோதரிய ஜெபம் இருக்கிறபடினால் அந்த நாள் தவிர செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களும் தாய்மார்கள் ஜெபம் உண்டு. Because we have the prayer for in charge brothers on Monday, on all other 4 days of the week, that is Tuesday, Wednesday, Thursday and Friday, we will have mother's prayer at this place. எல்லா தாய்மார்களும் விவாகமானவர்கள், அதாவது அரசாங்க வேலைகள் மற்ற வேலைகள் இல்லாதவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள் கட்டாயமாக இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கட்டாயமாக அந்த ஜெபத்தில் பங்கெடுக்க வேண்டும். All the mothers or married sisters who do not go for any other job, you should come and take part at least one day in a week. அதில் எல்லாரும் ஒத்துழைப்பு தாருங்கள். Please cooperate in this. திங்கட்கிழமை நடக்குதான வாலிபர் ஜெபம் எல்லா வாலிப சகோதரர்களும் கட்டாயமாய் அதில் வந்து பங்கெடுக்க வேண்டும். In the Monday prayer for the youth young brothers, all the young brothers should come and take part in that prayer. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடக்குதான வாலிப சகோதரிகளுடைய ஜெபத்திற்கும் எல்லா வாலிப பிள்ளைகளும் கட்டாயமாக அந்த ஜெபத்தில் பங்கெடுக்க வேண்டும். The prayer for young sisters is being conducted at 3:30 p.m. on every Sunday. All the sisters, all the young sisters should come and take part in that prayer. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. The scripture says that my house shall be a house of prayer for all my people. உங்களுடைய வீடுகளை ஜெப வீடுகளாக நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். You make your own homes as houses of prayer. எல்லா அந்தகாரத்துடைய வல்லமையையும் கர்த்தர் முறியடித்து நமக்கு தந்து கொண்டிருக்கிற பெரிய ஜெயத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. சோத்ரம் 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 praise the Lord praise the Lord சோத்ரம் 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 praise the Lord 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 praise the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். Let us turn to the Gospel according to St. Luke 11th chapter. 34 இருந்து 36ஆம் வசனம் வரை படிப்போம். Let us read from the 34th unto the 36th verse. தன்னானது சரீரத்தின் விளக்கு இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் மிகவும் இன்றியமையாததாயிருக்கிறது. Unto a man's life, light is very much necessary. தேவன் முதலாவது வெளிச்சம் உண்டாகட்டும் என்று தான் சொன்னார். The Lord created the light first, saying, "Let there be light." வெளிச்சம் இல்லாவிட்டால் மனிதன வாழ்க்கையே அவன் எங்கு போகிறது, எங்கே நிற்கிறது, என்ன செய்வதென்று திகைக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையாயிருக்கும். If there be no light, then in a life of a man, he will be dismayed where to go, where to stand and what to do. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள். If fall in the pit. தேவனுடைய ஜனங்களாகிய நாம் ஒரு காலத்தில் குருடலாயிருந்தோம். இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருந்தார். We the people of God were once upon a time blind people. The prince of this world had blinded our eyes. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னதான தேவன் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே தோன்ற பண்ணினார். And if you turn to 2 Corinthians 4th chapter 4th verse, it is written, let the light of the glorious gospel of Christ, who is the image of Christ, should shine unto them. The god of this world had blinded the minds of them. இந்த வேத பகுதியிலே நம்முடைய எழுத்தின்படி கண்ணல்ல முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய உள்ளான கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். அதுவே நம்மை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறார். In the scripture portion in which we read, our bodily eyes are not mentioned, but the inner man, the Lord is intent upon the bright eyes of our inner man.
வெளி தோற்றத்தின்படி உள்ள சகல காரியங்களும் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் காணப்படாத காரியங்கள் தான் வெளியரங்கமாய் வெளிப்படும். All the things that are seen are temporal, they will pass away one day. But the things that are not seen, they are eternal. உன் கண்ணானது வெளிச்சமாய் இருக்க கண்ணானது தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். Therefore, when thine eye is single, thy whole body also is full of light. உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். But when thine eye is evil, thy body also is full of darkness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏதேனிலே ஒரு சம்பவம் நடந்தது. A thing happened in Eden. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். The Lord said, thou shalt surely die on the day in which you taste of this fruit. அவர்கள் புசித்த பொழுது நடந்தது என்னவென்று கேட்டால் அவருடைய கண்கள் திறந்தது என்று சொல்லியிருக்கிறார். When they ate that forbidden fruit, do you know what happened? It is written, their eyes were opened. அப்படியானால் அதற்கு முன்னே அவர்கள் கண்கள் இல்லாதவர்களாக இருந்தார்களோ? Does it mean that before that incident were they with blinded eyes? கண்கள் இல்லாதவர்களாக இருந்திருப்பானால் எப்படி ஆதாம் சொல்ல முடியும், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்று சொன்னானே, கண் இல்லாமலா சொன்னான்? In Eden, Adam said, she is the bone of my bone and the flesh of my flesh. Because she is taken out of a man, she shall be called as a woman. He said so. Did he say so without his eyes? எல்லா மிருக ஜீவன்களும் அவனண்டையில் வந்த பொழுது பார்த்து சைஸு சாயல் ரூபம் எல்லாம் பார்த்துட்டு அவையின் ஒவ்வொன்றுக்கும் பேரிட்டானே, கண்கள் இல்லாதபடினாலேயா? When all the animals, all the creatures were brought before him, he saw their shape, their size, their type, their variety and named them each and every one. Did he do so without his eyes? ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய இருவருடைய கண்களும் திறந்தது. திறந்த நேரத்திலே அவர்களுக்கு முதல்ல உண்டான ஒரு அறிவு என்னவென்று கேட்டால் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். But the scripture says when they ate of the fruit, their eyes were opened. The first knowledge they received after their eyes were opened is that they were naked. அந்த அறிவு அவர்களுக்கு வரக்கூடாது. That knowledge should not come unto them. அவர்களுக்கு ஒரு தவறான தரிசனம் உண்டானது. They had a wrong vision. அதற்கு காரணம் என்ன? What is the reason behind that? அந்த மகதிலே கண்கள் திறந்ததல்ல, அவருடைய கண்கள் இருளடைந்துதான் சொல்ல வேண்டும். Actually their eyes were not opened, their eyes have become darkened. பாவம் மனிதனுடைய கண்களை இருண்டு போக பண்ணும். The sin will darken the eyes of man. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க படிக்கிற நேரத்திலே அங்கே அவளுடைய பாவத்தினாலே அவளுடைய கண்கள் இருண்டு போயிற்று என்று எரேமியா புலம்புகிறான். In Lamentations 5th chapter 15th verse 17th verse, prophet Jeremiah is lamenting there because of their sin their eyes have become dark. படியுங்கள். அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. அவருடைய கண்கள் இருண்டு போயின. For these things our eyes are dim. அதற்கு முந்தின வசனம், நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் இருதயத்தின் கலைக்குறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். Woe unto us that we have sinned. அதனாலே அவருடைய இருதயம் பலட்சியமாகி கண்கள் எல்லாம் இருண்டு போயிற்று என்று சொல்லியிருக்கிறார். There it is written, for this our heart is faint, for these things our eyes are dim. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாவத்திலே ஜீவிக்கிற ஒரு மனுஷன் கண்கள் இல்லாதவன் என்றுதான் நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From the scriptures we understand that a man living in sin is not having eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய ஜனங்கள் ஏதாவது ஒரு பாவத்திலே அவர்கள் ஜீவித்தார்களானால் பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி ஒரு தவறான இடத்துல கொண்டு போய் கொண்டிருக்கிறான், அவர்களுடைய ஒரு ஆபத்தான நிலையில கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்பதை தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். The people of God should understand that if the people of God live in their sin, it means that the devil is leading them in a perilous path and leading them unto danger. உங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தரை நீங்கள் பின்பற்றுகிறதனால்
உங்களுடைய சிந்தனையிலே தேவனை பற்றி ஒரு அறிவு உண்டாக வேண்டுமே தவிர தவறான ஈனமான ஒரு சிந்தனையிலே ஒரு அறிவிலே அல்ல நாம் போக வேண்டியது. In your life, because you are following God, you should not have vile or base revelations, but you should have a greater experience. நம்முடைய மனக்கண்கள் நாளுக்கு நாள் அது பிரகாசிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Our eyes of understanding should be brightened day by day. சரீர பிரகாரமாக கண்கள் அல்ல நம்முடைய பகுதி. அது ஒரு குறிக்கப்பட்ட காலம் போகும் பொழுது அந்த வயது முதிர்ச்சிக்கு ஏற்றபடி அது பலவீனப்பட்டு அதனுடைய ஒளி இழந்து போகக்கூடும். Our bodily eyes are not the matter. When the age is ripening, when you become old, the eyes may lose their power and may become dim. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு நீ கலிக்கம் போட வேண்டும் என்று. Unto the church in Laodicea, the Lord said, you should put the ointment, the oil in your eyes. ஆண்டவர் அந்த சபையை பார்த்த பொழுது அவர்கள் குருடர்களாக காணப்படுகிறார்கள். When the Lord saw that church, they were seen as blind men. வெளித்தோற்றத்தின்படி அவர்கள் குருடர்கள் அல்ல. Outwardly they were not blind. வெளித்தோற்றத்திலே அவர்களுக்கு நல்ல பார்வை இருந்திருக்கலாம். Outwardly they may have good eyesight. ஆனால் உள்ளான பகுதியிலே அவருடைய மனக்கண்கள் நஷ்டப்பட்டு போயிருந்தது. But their inner man, they were blinded. Their eyes were lost. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, Therefore, if you turn to the 3rd chapter of the book of Revelation, நீங்கள் 17ஆம் வசனத்தின் படியுங்கள். if you read from the 17th unto the 18th verse. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். இதை அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. They were not able to understand that. தன்னுடைய விழுந்து போன நிலையை, தனக்குள்ள இருக்கிறதான குறைவான பகுதியை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதான் அவனுடைய குருட்டுத்தனமாயிருந்தது. Their blindness is this, they were not able to understand they are fallen. They were not able to understand what is their lack. நம்முடைய ஜீவியத்திலே நேரிடுகிற பலவீனங்களை, தவறுகளை, குறைகளை அதை உணர்ந்து அதை புரிந்து அதை திருத்திக் கொள்ளாவிட்டால் நாம் பயங்கரமான குருடர்களாக மாறுவோம். Whatever be the blemish or the falter or the thing that lacketh in our life, if you are not able to understand that, then we are blind people. அவன் சொல்லுகிறான், நான் நன்றாக இருக்கிறேன், ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று தனக்குள்ள எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தன்னுடைய விழுந்து போன குறைவான நிலவரத்தை புரிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. He is saying that I am rich, I am happy, I am in need of nothing, but he is not able to understand that he had fallen, he is lacking. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவாக்கியம் சொல்லுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? Dear children of God, the scripture says, who is that remembereth his faults? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தவறான ஒரு பகுதியை சுட்டி காட்டும் பொழுது இது தப்புன்னு சொல்லுகிற நேரத்திலே நீ உண்மையாய் ஒரு கண் இருக்கிற மனுஷனானால், மனக்கண் இருக்குமானால், நீ அதை புரிந்து அதை விளங்கிக் கொண்டு உன்னை திருத்திக் கொள்வாய். If your faults and shortcomings are pointed out to you, if you are having bright eyes of understanding, you will really admit that and correct yourself. ஆனால் லவோதிக்கேயா சபையில அவர்கள் தங்களை விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே போய் கொண்டிருந்தார்கள். But the church in Laodicea were in such a state that they were not able to understand about themselves. ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் பார்க்கிற நேரத்திலே பயங்கரமான ஒரு அந்தகாரத்துக்குள்ளேயே காணப்பட்டது. Therefore, when the Lord saw, their whole life was in darkness. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்திலே நேரிடுகிறதான குறைகளுக்காக மனதுருகி மனஸ்தாபப்பட்டு தங்களுடைய கண்களை அவர்கள் பிரகாசிப்பித்துக் கொண்டால் தங்களுடைய கண்களுக்கு கலிக்கம் போடுவார்களானால் நலமாயிருக்கும். Therefore, it would be good if the children of God renew and admit their fault and repent for them and put eyes salve unto their eyes of understanding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன் கண்ணானது தெளிவா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires that your eye should be clear. அதற்கு முதலாவது பாவத்தை விட்டு விலகி உங்களுடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். For that, first you have to depart from your sin, correct your mistake and turn toward the Lord. இரண்டாவது, நீங்கள் 38ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது, secondly, if you turn to the 38th Psalm and read the 10th verse, தாவீது ராஜா தன்னுடைய கண்களுடைய ஒளி மங்கி போனதற்குள்ளான காரணத்தை சுட்டி காண்பிக்கிறார். King David is pointing out the reason for his eyes having become dim. படியுங்கள். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலா இல்லாமல் போயிற்று. 9ஆம் வசனம் கூட படியுங்கள்.
ஆண்டவரே, என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. தெளிவா படிங்க, வேற யாராவது மூக்கல படிக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவரே, என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. இது ஒரு கவலைப்படுகிறதான ஒரு ஜீவியம். Here we see about a worried life. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த காரியத்துக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord had said the children of God should never care or worry about anything in their life. உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்திற்கும் தேவ ஜனங்கள் கவலைப்படக்கூடாது. The children of God should not worry for any earthly matter. நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களுக்கு ஒன்றும் ஒரு முலம் கூட்டவோ அதை குறைக்கவோ முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். The Lord Jesus had said, do not worry or care for tomorrow. He cannot add or subtract anything from your life by that. வஸ்திரத்துக்காக கவலைப்படாதீங்க. Do not worry for your dress. கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? And saying that don't worry, what does he say for that? காட்டில இருக்கிற புஷ்பங்களை பார். You see the roses of the valley. காட்டில இருக்கிற புஷ்பங்களை பாருங்க. You see the flowers of the valley. அவன் பார்க்கணுமான என்ன வேண்டும்? To see that what you need, ஒரு கண் அவசியமா இருக்கிறது. you need the eyes to see them. காட்டில இருக்கிற புஷ்பங்களை பார். You see the flowers of the valley. அந்த காலத்துல ஜோரா ட்ரெஸ் பண்ணவன் சாலமோன். In those days King Solomon was a person who dressed in a wonderful way. இயேசுவே சொன்னார், சாலமோன் வரையில இது மாதிரி உடுத்திருக்க மாட்டான் என்று. Jesus himself said even Solomon the king would not have adorned himself like this. அப்படி இருக்க அவர் உனக்கு உடுத்து வைக்க மாட்டாரா என்று கேட்க, அந்த அழிந்து போகிற புல்லுக்கு இப்படி உடுத்து வச்சிருக்கிறாரே. If it is so, he is asking, this perishable grass is being adorned like this. ஒரு 1.5 இன்ச் நீளத்துல ஒரு சின்ன பூண்டு தான் இருக்கும், ஆனா அது அழகா பார்த்தா என்ன அழகா இருக்கு. It will be a flower of just 1.5 inch, but it will be so beautiful. ஒரு சின்ன ஒரு பூண்டு, ஒரு சின்ன புல்லு, அதை பார்த்தால் அதுல ஒரு பூ, அது ஒரு சாயல் கொடுத்து அழகாக நிறுத்தியிருக்க. எல்லாரும் பார்த்து அதை தொட்டியில் எடுத்து வைக்கிறாங்க, வீட்டில் கொண்டு மாட்டுறாங்க. இது ரொம்ப அழகாக கொண்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. It is a very small plant, very small seed, but when it flowers, it is so beautiful. The people like that, they take it and raise it in their homes. They put it in their showcase also. அந்த புல்லெல்லாம் கொண்டு வீட்டை சுற்றிலும் வைக்கிறாங்க. பூண்டுகளை கொண்டு நடுகிறார்கள், செடிகளை கொண்டு நடுகிறார்கள். தேவன் அதற்கு அழகாக உடுத்தி இருக்கிறாராம். நீங்களும் தான் சொல்றீங்க, பார்த்தா என்ன அழகா இருக்கிறது. And here the people plant the grass and such plants around their homes. It is also so beautiful. The Lord has adorned it so. You also see that and say it is so beautiful. ஆயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் நூற்கிறதும் இல்லை. You see the fowls of the air. They do not weave, they do not sow. அவைகளை தேவன் போஷிக்கிறார். But the Lord is feeding them. அவைகளுக்கு கவலையே கிடையாது. They are not at all worried. அது எப்ப பார்த்தாலும் காக்கா என்றோ அதனுடைய சாய்ஸுக்கு அதுக்கு கொடுத்திருக்கிற ஸ்வரத்திலே பாட்டு பாடி சந்தோஷமாய் பறந்து திரிகின்றன. It always flies singing in the voice given unto it by God. காக்கை குஞ்சுகளுக்காகவும் கவலைப்படுகிறது இல்லை, அதுக்கு போதுமான அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். The crow is not worried about its younglings because the Lord is providing its needs. இவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவள் அல்லவோ? Are you not special than this? இவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷிக்கப்பட்டவள் அல்லவா? Are you not special than this? அப்படி இருக்கிற நேரத்தில் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? When it is so, why are you worried? நரிகளுக்கு குழிகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரே. The Lord has provided holes for the foxes. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளை உண்டாக்கி அதுக்குள்ள ஞானத்தை கொடுத்திருக்கிறார். And the Lord has given the wisdom to the birds to make their own nests. உன்னுடைய வாழ்க்கைக்குதான் ஒரு வசதியை அவர் உனக்கு செய்து கொடுக்க மாட்டாரோ? Will the Lord not provide you the comforts of your life? நீ ஏன் லௌகீகமான காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? Why are you worried for the earthly things? தாவீது சொல்லுகிறான், இப்படிப்பட்டதான ஏங்கலினாலே, கலக்கத்தினாலே, தவிப்பினால் என் கண்களின் ஒளி மங்கி போகிறது. King David says, because of this groaning, because of this desire, my eyes, the light of mine eyes is gone away from me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் நமக்கு ஒரு மனக்கண்ணை கொடுத்திருக்கிறார், ஒரு விசுவாச கண்ணை கொடுத்திருக்கிறார். The Lord has given us the eyes of understanding to us, the eyes of faith. நாம்
தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். We do not walk by seeing, we believe and walk. விசுவாசித்து நடந்தால் நாம் பெரிய காரியங்களை பேசுவோம். If we walk by belief, we can speak great things. நம்முடைய தெய்வத்தை நமக்கு தெரியாது. We do not know our God. நம்ம எல்லாம் அந்த உளோன்று தான் நிக்கிறோம். We are only such a small people. எல்லாம் 1 இன்ச் 1/2 இன்ச் இதுல தான் நிப்போம். We will stand in just 1 inch or half an inch. ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே 4 ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. We will ask the Lord, oh Lord, give us 4 souls. ஆண்டவரே கொஞ்சம் ஏரியா எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Oh Lord, give us a little more area. இவ்வளவு தாரும் ஆண்டவரே. Oh Lord, give us a little more place. ஆனால் பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. But beloved, we are not such people. எனக்கு இந்தியா முழுதும் வாங்கணும்னு ஆசை. I want to purchase the whole India. மறுபகுதியில் சொன்னால் உலகமே எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது. And in other side, if I say I need the whole world. நான் விசுவாசத்தினால பேசிக்கொண்டே இருக்கிறேன். We speak by faith. நான் நினைக்கிறேன் சீக்கிரத்தில் திருச்சியை வாங்கிடுவோம் போல இருக்கு. I think that we will purchase Trichy very soon. ஹல்லேலூயா! விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். I believe, that's why I speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அதற்காக கவலைப்படுகிறது கிடையாது. But we do not worry about that. எந்த காரியத்திற்கும் கவலைப்படுகிறது கிடையாது. We do not worry or care about anything. இயேசு கவலைப்பட்டார். Jesus worried. அவர் கண்ணீர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். He endured sufferings and he was full of sorrows. எதற்காக கவலை நிறைந்து பாடு அனுபவித்திருந்தார்? Why he was full of sorrows and endured the sufferings? அவர் அழிந்து போகிற ஜனத்திற்காகத்தான் துக்கம் நிறைந்தவராயிருந்தார். He was full of sorrows because of the perishing souls. நித்திய நரகத்துக்கு, நித்திய நாசத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்துதான் அவர் மனதுருகினார். அதற்காகவே கதறினார். He was compassionate and cried for the people who were going into the eternal hell, eternal devastation. பிரியமானவர்களே, 2 விதமான துக்கத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. Beloved, the Bible speaks about 2 types of sorrows. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம். One is the godly sorrow. இன்னொன்று லௌகீக துக்கம். Other is the worldly sorrow. லௌகீக துக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை உண்டாக்கும். The worldly sorrow brings death in the life of man. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற நேரத்திலே, If you turn to 2 Corinthians 7th chapter, வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say? லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். The sorrow of the world worketh death. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கமோ பின்பு நாம் மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாதபடி அது ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. For godly sorrow worketh repentance to salvation, not to be repented of. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படியுங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. But the sorrow of the world worketh death. ஒரு காரியத்தை கவனியுங்கள். You hear one thing. பலர் கூடி இருக்கிற இடத்துல இங்க சீனியாரிட்டியோ ஜூனியாரிட்டியோ எல்லாம் பார்க்க வேண்டியது. In the people where people are gathered together, you need not see any seniority or junior. ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அதுதான் நம்முடைய முக்கிய பகுதி. The important thing is there should be edification for the people. ஒரு ஆராதனை நடத்தும்படியாக நாங்கள் உருகுகிறோம். ஒரு ஆராதனை நடத்தும்படியாக உருகுகிறோம். நாங்கள் We are melting to conduct this worship. இரவும் பகலும் உருகி நாங்கள் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். Day and night we are melted down and give you the word of God. ஆகவே இந்த ஊழியத்திலே நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். Therefore first you should cooperate in this ministry. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு துக்கம் இருக்க வேண்டும். There should be a sorrow in the people of God. அந்த துக்கம் தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். That sorrow should be a godly sorrow. அல்லாவிட்டால் அழிந்து போகிற ஜனங்களுக்காக, சபைக்காக, பரிசுத்தவான்களுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஒரு துக்கம் இருக்குமானால் அது உங்களை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது. If you have the sorrow concerning your spiritual life, for the perishing souls, for the church, for the saints of God, that sorrow will not make you infirm or weak. ஆவிக்குரிய காரியங்களுக்காக உள்ள கவலை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு உள்ள கண்ணீர், ஆவிக்குரிய காரியத்துக்கு இருக்குதான வேதனை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பலவீனப்படுத்தாது. The worry, the care, the tears and the pain which you endure for the spiritual matters will not make you infirm or weak. அது நமக்குள்ள ஜீவனை உண்டாக்கி நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்துக் கொண்டே இருக்கும். It will create life in you and brighten your eyes of understanding. ஆனால் லௌகீக கவலைகள், குடும்ப பாரங்கள், அழிந்து போகிற காரியத்துக்குதான சிந்தைகள் இது உங்களுடைய வாழ்க்கையிலே
மிகுந்த வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்கும். But the worldly sorrow, the burden concerning your family, the care for these worldly matters will always weaken you and make you a person of burden. இந்த காலை நேரத்தில் யாராகிலும் உலக காரியங்களுக்காக கவலைப்படுகள் இங்க வந்திருப்பீர்களானால் இப்பொழுதே அந்த கவலைகளை கர்த்தர் மேல் வையுங்கள். In this morning, if anybody of you have come with the curse of this world, now itself place all your curse upon the Lord. அந்த கவலை உன்னுடைய ஆத்துமாவை ஒடுக்கி உன்னுடைய கண்களை குருடாக்கும். That care will distress your soul and blind your eyes. ஆகவே அந்த கவலைகளை முழுவதுமாக ஒழித்து விட்டு கவலைகளை ஆண்டவர் மேல் வைத்துக் கொண்டு தைரியமாய் பிரகாசிக்கப்பட்ட கண்களோடு நம்முடைய யாத்திரையை தொடருவோமாக. Therefore, utterly remove those cares and put all your care upon the Lord and boldly continue our spiritual journey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக, Thirdly, ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து துரத்தப்பட்டு போனதான ஒரு சகோதரியை பற்றி பார்க்கிறோம். we see about a woman who was cast away from the household of Abraham. அங்கே அவங்க அந்த அம்மாவை துரத்தி விடுக்கு காரணம் உண்டு. There is a reason for that woman being sent away. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. This woman had begotten as son. அவனுடைய பேர் வந்து இஸ்மவேல். His name was Ishmael. அவன் தான் சீனியர். He was the senior. ஈசாக்கு வந்து பிற்பாடு தான் பிறந்தான். Isaac was born later. ஆனால் அந்த ஒரே வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்டால், But do you know what happened in the same household? அந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சான். This Ishmael started to jest and mock Isaac. பரியாசம் பண்ண நேரத்தில் பார்த்து ஆண்டவரன் சொன்னார், இவளை கொண்டு வெளியே அனுப்பும்படியாக சொன்னார். When he started mocking him, the Lord himself said, you send him away. ஆபிரகாமுடைய வீட்டில் இந்த அம்மா எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாங்க தெரியவில்லை. I do not know how long this woman served in the household of Abraham. ஆனால் ஆகாருக்கு கொடுத்தது ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம். அதோட நமக்கு இப்போ ஒரு 5 லிட்டர் கேன் தண்ணி மாதிரி. என்ன அநியாயம் பாருங்க. See the iniquity. She was given for all her service only a can or a bottle of water. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாள். She was wandering in the wilderness. தண்ணீரும் முடிந்து விட்டது. The water has come to an end. பிள்ளை கதற ஆரம்பித்தது. The child started to cry. பிள்ளையினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கோ தண்ணீர் இல்லை. There is no water to quench the thirst of the child. ஆனால் அவள் போன இடம் தண்ணீர் இல்லாத இடம் அல்ல. But the place where she goes is not a place without water. தண்ணீர் உள்ள இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டாள். She had been sent to a place where there is water. ஆனால் அந்த தண்ணீருக்கு தான் ஊற்றை கண்டுபிடிக்க அவளுக்கு கண்கள் இல்லை. But she did not have the eyes to find the spring of water in that place. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Kindly turn to Genesis 21st chapter 19th verse. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். And God opened her eyes. உண்மையாய் எழுத்தின்படி கண் இல்லாம தான் இருந்தது அவளுக்கு. Did she not have literal eyes? அப்படினா வனாந்தரத்தில் அவள் போவாளா? If she had been so, can she travel in the wilderness? ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செய்ய முடியுமா? Can she work in the household of Abraham? ஆபிரகாமுடைய மனைவிமாருக்கு மறுமனையாட்டிகளுக்கு ஒருத்தியும் குருடிகள் கிடையாது. None of the concubines of Abraham were blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். But here it is said God opened the eyes of Hagar. அப்படியானால் உள்ளான கண்களை கர்த்தர் திறந்தார். That means the Lord opened her inner eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கே ஒரு ஊற்று பாய்ந்து கொண்டிருக்கிறார். There was a well of water. பிள்ளையினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஊற்று அங்கே பாய்கிறது. There a spring of water is flowing forth to quench the thirst of the child. பிரியமானவர்களே, அவளுடைய அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், மறுபகுதியிலே அவருடைய கண்கள் ஒரு மறைக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தது. Beloved, from this we understand her eyes were in such a blocked state. காரணம் என்னவென்று கேட்டால், but the reason behind that அவள் is பெற்றெடுத்த அந்த சந்ததியானது அது பரியாசம் என்ற சந்ததி. the seed which she had begotten is a mocking seed. நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனமா? First. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். போதும். இங்கே ஆகார் பெற்ற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருந்தது? Here what kind of a seed Hagar has begotten to Abraham? பரியாசம் பண்ற சந்ததி. A mocking seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரியாசம் பண்றவங்க யாரு? Who will mock at others? ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதாவது முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள்.
அதாவது முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள். The people who do not give importance to spiritual matters. அவர்கள் தேவ பிரசன்னத்தையும் தேவ வார்த்தைகளையும் அற்பமாய் எண்ணுவார்கள். They will despise the presence of God and the words of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆவிக்குரிய காரியங்கள் அவருடைய இருதயத்திலே அது ஒரு விஷயமாக தோன்றாது. The spiritual matters will not matter much in their heart. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரியாசம் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகளை பழுத்து போக பண்ணும், கண்களை குருடாக்கி கொண்டு போக. Beloved children of God, this mocking will loosen our bindings and it will blind our eyes. ஆகவே பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன செய்யக்கூடாது? Therefore you should not do what in the place of the scorners. கண்டோன்மெண்ட்ல இருக்கிற பரியாசக்காரங்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் கை தூக்குச்சு. Only one person raised his hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் உள்ள காரியத்தை ஒத்துக்கொண்டார். He had truly accepted his state. உண்மையாகவே அவருக்குள்ள அது உள்ளதுதான். Really it is there in him. இனி அவர் செய்யாதிருந்தால் நலமாயிருக்கும். It would be good if he does not continue that. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் பரியாசக்காரரோடு உட்காரக்கூடாது. In your place you should not sit with the scornful. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பரியாசக்காரலா இருக்கக்கூடாது. In your household you should not be the scorning people. நம்முடைய பிள்ளைகளும் கூட பலர் பரியாசக்காரலாய் வளருகிறார்கள். Many of our children are growing up into scornful people. அவர்கள் அந்நிய பாஷைகளை பரியாசம் பண்ணுவார்கள். They are mocking in other languages. தீர்க்க தரிசனங்களை பரியாசம் பண்ணுவார்கள். And they will mock at the prophecies. தூதுகளை பரியாசம் They பண்ணுவார்கள். will mock at the messages given. ஊழியர்களை பரியாசம் They will பண்ணுவார்கள். mock at the saints of God. ஒரு வார்த்தையில குற்றம் கண்டுபிடித்து அதை பேசிக்கொண்டே They இருப்பார்கள். will find fault in one word and speak about that repeatedly. அவர்கள்தான் இஸ்மவேலர். They are the Ishmaelites. அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார். Their eyes have been blinded. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற தாகத்தின் போது நீ நாவு வறண்டு போவாய். If it is so, when the thirst comes to you in your life, you will be dry tongued. உன்னுடைய தாகத்தை தீர்க்க முடியாது. You cannot quench your thirst. கொஞ்ச நாள் வண்டி ஓடிட்டே இருந்துச்சு. For a while the vehicle was running. ஆபிரகாம் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணீர், The one bottle of water given by Abraham. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த ஒரு துருத்தி தண்ணீர் என்ன? What is that one baskin of water? ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். The little spiritual blessing which he had at the time of salvation. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சம் இருந்துருச்சு. When he was initially anointed, it was there a little. அபிஷேகம் பண்ணப்பட்டதோடு அதோட முடிஞ்சு போச்சு. After being anointed, it had come to an end. அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஜெபம் இல்லை. Thereafter no prayer. அவளுக்கு ஆவிக்குரிய ஊழியங்கள் இல்லை. Thereafter no spiritual அவளுக்கு ministries. காத்திருப்பு கூட்டமே இல்லை. No tarrying meeting at all. ஆமா, என்னையா காத்திருப்பு கூட்டம், காத்திருப்பு கூட்டம். Oh, what is that tarrying meeting? நேற்றைக்கு எனக்கு ஒரு மிகுந்த அதிர்ச்சி உண்டாயிற்று. Yesterday I was much shocked. நான் காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தேன். I came to the tarrying meeting. 7:30 மணி வரை பார்த்தேன். I saw up to 7:30. மூன்று சகோதரர்கள் இருக்கிறார்கள். Just 3 brothers were there. கொஞ்சம் சகோதரிகளும் இருக்கிறார்கள். A little number of sisters were there. எனக்கு குஜராத்துடைய ஞாபகம் வந்துருச்சு. I thought immediately about Gujarat. ஒருவேளை கண்டோன்மெண்ட் தவிர மீதி இடமெல்லாம் குஜராத் மாதிரி ஆயிற்றோ, தப்பா யோசிக்காதீங்க. Don't mistake me. I thought some Gujarat like incident had happened in place other than cantonment. I thought. எல்லாருக்கும் என்ன சம்பவித்தது? What happened to everyone? 7:45 ஆகும்போது மெதுவாக நடக்க சொல்லி தாரும் என்று சொல்லிக்கொண்டு மெதுவாக அடியெடுத்து ஒரு சிலர் வருகிறார்கள். After 7:30, 7:45, some people, as if they are just learning to walk, they came crawling in. காத்திருப்பதற்கு ஒரு 10-20 சகோதரர்கள் தான் இருப்பார்கள். And after about 10-20 brothers were only in the tarrying meeting. காரணம் என்ன தெரியுமா? Do you know what's the reason? அவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் இல்ல. They do not take it seriously. அதனுடைய முக்கியத்துவம் இல்ல. They do not give priority to that. அவங்க கண்ணு குருடா இருக்கு. Their eyes have been blinded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவங்க என்ன நினைக்கிறாங்க? What do they think, you know? பாஸ்ட் இருக்க மாட்டார். Pastor will not be there. பாஸ்ட் காத்திருப்பதற்கு வர மாட்டாரு. Pastor will not come to the tarrying meeting. 10 மணிக்கு வந்துடாது, அப்ப போய் நம்ம சைன் போட்டுறலாம். He will come at 10 o'clock night prayer. We will go and put our signature then. உங்களுக்குள்ள இருக்கதான தவறான எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். You change your wrong opinions. நீங்கள் ஆராதனைகளுக்கு ஒழுங்காய் வரவில்லை என்றால், if you come to the services properly, நீங்கள் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை பரியாசம் பண்ணுகிற இஸ்மவேலர்.
if you are not coming to the services properly, then you are the Ishmaelites in the Abraham's household mocking at the spiritual ஆண்டவர் things. சொல்லுவார், அவனையும் அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய பிள்ளையும் புறம்பே கொண்டு போ. And the Lord will say, cast out that bondwoman and her child. அடிமையானவன் வீட்டில் நிலைநிற்க முடியாது. The bondman cannot remain in the household. நீங்கள் ஒருவராகிலும் அடிமைகளைப் போல பரியாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. None of you should be as bondmen mocking at others. ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். You give importance to spiritual matters. பரியாசக்காரராய் அல்லாவிட்டால் அற்பமா எண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். You should not be the mockers or the despisers. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிப்பட்ட நிலவரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய மனக்கண்கள் குருடாய் போகும். If such a state is in our life, then our eyes of understanding will be blinded. நான்காவதாக நீங்க படிக்கிற நேரத்தில் Fourthly, if you read எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை படிப்போம். Numbers 33rd chapter 55th verse. எண்ணாகமம் 33:55. Numbers 33:55. 55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசித்த பின்பு 7 ஜாதிகளை துரத்த வேண்டும். When the people of Israel, after the people of Israel enter into the land of Canaan, they have to cast out 7 tribes. அதை ஒரே நாள்ல துரத்த முடியாது. They cannot do so in a single day. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் துரத்துவார். Little by little, the Lord will cast them out. தேவன் துரத்த வேண்டுமானால் நீங்களும் அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். If the Lord is to drive them out, the people should cooperate for that. ஆனால் அவர்களை துரத்தாமல் இருந்தால், But if you do not drive them out, அந்த ஜாதிகளை துரத்தாமல் இருந்தால், if you do not drive those tribes out of the land of Canaan, அவர்கள் உங்களுடைய கண்களுக்கு முள்ளுகளாயிருப்பார்கள். they shall be pricks in your eyes. கண்ணுல முள் இருந்தா எப்படி இருக்கும்? What will happen if you have a prick in your eye? முள்ளா இருப்பார், முள்ளுகளா இருப்பார்கள். They will not be a single prick, they will be pricks. 7 ஜாதியும் 7 முள்ளாக உன் கண்ணுல இருக்கும். 7 tribes will be like 7 thorns in your eyes. இதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன? What is the spiritual meaning of this? நம்முடைய ஜீவியத்திலே அழிக்க வேண்டிய காரியங்களை விட வேண்டிய காரியங்களை விட வேண்டிய நேரத்தில் விடாவிட்டால் நம்முடைய கண்கள் குருடாய் போகும். If you do not destroy and remove and leave away things which you have to do so at the right time, then our eyes will become blind. நாம் எல்லாரும் மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர்கள். We are all in the body of flesh. நாம் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். We have a natural character. ஆனால் ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினால கழுகி தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். But the Lord has washed away with his own blood and made his own children. இந்த சூழ்நிலையிலே, In these circumstances, நமக்குள்ள இருக்குதான விசுவாசத்தை கொண்டும் தேவனுடைய வசனத்தை கொண்டும் பரிசுத்த ஆவியை கொண்டும் ஜென்ம சுபாவங்களை மாம்சீக தன்மைகளை அழிக்கிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். by the faith in us through the Holy Ghost, by the word of God, we should try to mortify the deeds of flesh in us. அழிக்க வேண்டிய காரியங்களை நாம் அழிக்கவில்லை என்றால் அது நம்முடைய கண்களிலே முள்ளு போல் இருக்கும். If we do not destroy the things which we have to destroy, they shall become pricks or thorns in our eyes. இப்ப கண்ணுல எல்லாம் முள்ளு குத்தி இருந்தா எப்படி இருக்கும்? What will happen if thorns are pricking in your eyes? எங்க குத்தினாலும் சமாளிக்கலாம். Wherever the thorns are pricked, you can manage. ஆனால் கண்ணுல முள்ளு இருந்தா ஒரு முள்ளு இல்ல 7 முள்ளு. But if the thorn be pricking in your eye, not a single thorn but 7 thorns. ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு முள்ளாக கண்களிலே இருப்பார்கள். Every Gentile tribe will be a thorn in your eye. அந்த ஒவ்வொரு ஜாதிகளும் நமக்குள்ள இருக்க ஜென்ம சுபாவங்கள் மாம்சீக சுபாவங்களை காண்பிக்கிறார். Those every Gentile tribe depicts a carnal nature in us. அழிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் அழிக்க சொல்லும்போது அழிக்காவிட்டால், If we do not destroy the things that ought to be destroyed when the Lord commands so, அவைகளாலே நாம் அழிக்கப்படுவோம். and we will be if we do not do so, we will be destroyed by them. அமலேக்கை வானத்தின் கீழே வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. The Lord did not decide to leave Amalek under the heaven. சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லி அனுப்புகிறான், அமலேக்கை வைக்க கூடாது, அவனை கொல்ல வேண்டும். Unto Saul, Samuel speaks the command of the Lord. You should not let any Amalek live under the heaven. You should utterly destroy them. ஆனால் யுத்தத்தில் என்ன நடந்தது? But do you know what happened in the battle? முதல் தரமானது எல்லாவற்றையும் பிடித்து ஆகாகை உயிரோடு
உயிரோட வைத்தான். They destroyed all the secondary things and they left Agag, the king of Amalekite, alive. அமலேக்குன்ற ராஜாவாகிய ஆகாகை அவன் உயிரோடு வைத்தான். And he left Agag, the king of Amalekites, alive. ஆகவே சவுல் அமலேக்கியரால கொல்லப்பட வேண்டியதாயிற்று. Therefore Saul had to be killed by an Amalekite. நாம் அழிக்க வேண்டிய காரியத்தை அழிக்காமல், If we do not destroy the things which we have to விட்டுவிட destroy, வேண்டிய காரியங்களை விட்டுவிடாமல், if we do not leave away the things which we have to leave மனம் away, திரும்ப வேண்டிய பகுதியிலே நாம் மனம் திரும்பாமல் இருந்தால், if we do not repent in which we have to repent, சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தாமல் இருந்தால் if we do not correct the things which we have to correct, என்ன சம்பவிக்கும்? what will happen? உன்னுடைய எரிச்சல் எப்போ தணியணும்? When your wrath will be quenched, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள எரிச்சல் விட்டுறணும். before the sun sets, you should leave your anger. ஆனால் நான் சொல்றது அதுவரையும் கூட வச்சிருக்க கூடாது. But I say, do not keep it till the sunset. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கோபமோ எரிச்சலோ ஏதாவது ஒன்று வருமானால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அதை விட்டுவிடு. If you have any wrath or anger kindled in you, you leave it away before the sun sets. இல்லை என்றால் அந்த சுபாவங்கள் உங்களுடைய கண்களை கெடுக்கும். Otherwise, that character will blind your eyes. ஒரு கோபத்தை நீ வைத்திருந்தால், If you harbor anger in your heart, ஒரு எரிச்சலை வைத்திருந்தால், if you have wrath in your heart, அதை அறிக்கை செய்து விட்டு விடாவிட்டால், if you do not confess and leave it away, அது கேன்சர் வளர்றது போல வளரும். it will grow as if it is a cancer thing. ஒரு தீராத வியாதி போல அது வளரும். It will be growing as an unending sickness. ஆவிக்குரிய ஜீவியத்தை முழுதும் பாழாக்கும். It will completely, utterly destroy your spiritual கர்த்தருக்கு life. ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தேவனுடைய வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள். In this time, for a while, you meditate upon the word of God in your life. விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவில்லை என்றால், The things which we have to leave away should leave away. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டம் வீணாய் போகும். Otherwise, the race which you and me are running will be in vain. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. Let us raise our hand and praise God for a while. Praise the Lord. Praise the Lord. Praise the ஐந்தாவதாக படிக்கிற நேரத்தில், If you read fifthly, யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், book of Joshua 23rd chapter, 12-13 வசனங்களை 12th படியுங்கள். and 13th verse. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற ஜாதிகளை சேர்த்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இங்கே பின்வாங்கி போவீர்களானால், Here it is written, if you go back. முதலாவது அழிக்காவிட்டால், In the first thing it is mentioned, if you are not destroying them. அடுத்த பகுதியில் எங்க யோசுவாவின் புத்தகத்தில் படிக்கும்போது பின்வாங்கி போவீர்களானால், In the book of Joshua, if you read, there it is written, if you do in any wise go back. ஒரு விதத்தில் நாம் ஆவிக்குரிய ஓட்டக்களத்திலே ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். In one sense, we are in the battlefield in the spiritual life. ஒருபோதும் ஒரு யுத்த வீரன் பின்வாங்க கூடாது. A warrior should never draw back. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சேனைகள். We are all the host of the Lord. நாம் விசுவாசத்துக்காக போராடுகிறவர்கள். We are striving for the faith. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற போர் சேவகர்கள். We are the warriors who strive against sin. சாத்தானுக்கு விரோதமாய் நாம் போராடுகிறவர்கள். And we are fighting against Satan. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாக நாம் யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்கள். We are the warriors who fight against the host of the evil powers in the heavenly places. இந்த யுத்த வீரர்கள் ஒருபோதும் யுத்த களத்திலே பின்வாங்க கூடாது. These warriors should never draw back in their battlefield. மரித்தாலும் மரிக்கிறேன் என்று சொல்லி முன்னுக்கு தான் போக வேண்டும். They should press forward saying that even if I die, I will die there. துணிந்து நாம் நிற்க வேண்டும். We should be bold. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali stood not counting their life as dear unto them in the battlefield. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் திரும்பி பார்த்தால் போவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். If you turn back and see, you may get a chance to go back. கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. He that
places his hand upon the plow and turns back is not worthy of the kingdom of God. ஆண்டவர் எல்லாரையும் பலவந்தம் பண்ண மாட்டார். The Lord will not compel everybody. ஒரு முறை இயேசு சீஷரிடத்துல சொல்லுகிறார். Once Jesus said unto his disciples, கொஞ்சம் பேர் போயிட்டாங்கப்பா. a little group of people have gone away. நீங்களும் போறேன்னா போங்க. You also may go if you are so minded. நீங்களும் போறதானா போங்கள். If you want to go, you can also go away. பேதுரு என்ன சொல்லுகிறான்? Peter says, எங்க போவோம்? where shall we go, Lord? எங்க போவோம்? Where shall we go? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. The words of eternal life are in thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பின்வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. He did not have the thought of going back. ஆனாலும் சூழ்நிலையிலே அவனும் கூட பின்வாங்கி போனான். But when the circumstances came, he also went back. அவனுடைய இருதயம் ஒரு உண்மையுள்ள இருதயமா இருந்தபடியினால், because his heart was faithful, ஆண்டவருக்காக மரிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தபடியினால், he had the desire to die for the Lord. பின்பு கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். Later the Lord brought him back. எல்லா சீஷர்களை பார்க்கலும் above all other disciples, பேதுரு ஒரு கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். Peter accepted a terrible death. சரித்திரம் கூறுகிறது என்னவென்றால், what does the history says about him is, பேதுரு மரிக்கிற நேரத்திலே, when Peter died, அவனை கொலை செய்யும் பொழுது, when he was murdered, அவன் சொல்லுகிறான், என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள். he says, let me be crucified upside down. இயேசுவை தலைநேராக வைத்து சிலுவையில் அறைந்தார்கள். Jesus was crucified with his head up. ஆனால் நான் அதுக்கு பாத்திரன் அல்ல. but I am not worthy of that death. நான் மரிக்கிற நேரத்திலே, when I die, இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கொண்டு மரிக்க வேண்டாம். I should die kissing the feet of Jesus. ஆகவே என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள். therefore crucify me head side down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. பாடுகளை எவ்வளவு சந்தோஷமாய் வரவேற்றிருக்கிறார். he had endured the suffering joyfully. பின்வாங்கவே இல்லை. he did not draw back. அவைகள் பின்னிட்டு திரும்பவே இல்லை. he did not turn back at all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. பின்மாறி போனால், if you are turning back, உங்களுடைய கண்களை கூடாக்கி போடுவார்கள். your eyes will be blinded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இருந்து அந்த பின்மாற்றத்தை கொண்டு வருகிற வல்லமை அழிக்க வேண்டாம். therefore we should utterly destroy the power that brings backsliding. அதாவது குரங்குக்கு ஒரு சுபாவம் உண்டு. you know the monkey has a character. அது என்ன பண்ணும் தெரியுமா? do you know what it சில சந்தர்ப்பங்களில் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும். certain times it will jump from one tree to the another. சில பலவீனமான மரக்கிளைகளை பிடித்தால் அது அப்படி ஒடிஞ்சு கீழே விழும். sometimes it may get hold of a weak limb and it will break down the limb and fall with that limb. அது ஒடிஞ்சு எங்கேயாவது ரொம்ப உயரத்தில் இருக்கிற விழுந்து விட்டால், if he had fallen from such a height to the ground, சாக வேண்டிய நிலவர மரம், it would have to die. ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? but do you know what it will do? அந்த கொம்பை விடாது. it will never leave the broken limb. அப்படியே கட்டியா பிடித்துக் கொள்ளும். it will hold it strongly or die. அதை உறுதியாய் பிடிக்க வேண்டும். we should get hold of it strongly. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். blessed is the man who trusted in thee, because he had trusted in you, he will keep him in great peace. அருமையான தேவனுடைய ஜனங்களே, dear children of God, நாம் விசுவாசத்தை அப்படி பிடிக்க வேண்டும். we should by faith hold it like that. நாம் செத்த சொன்னா ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். if we die we can receive life. மரிச்சா நமக்கு ஜீவன் கிடைக்கும். if we die we will receive the eternal life. இங்கே மூடினால் அங்கே திறப்போம். if we close our eyes here we will open our eyes there. இங்கே படுத்தால் அங்கே எழும்புவோம். if we lie down here we will get up there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ஆனால் விசுவாசத்தை இழந்தால், but if we lose our faith, உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்தால், if we lose our holiness, உன்னுடைய நம்பிக்கையை இழந்தால், if we lose our hope, உன்னுடைய கண்களை குருடாக்கினால், if your eyes are blinded, அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. you cannot get it back. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் பின்வாங்காமல் உறுதியாய் நிற்க வேண்டும். therefore the children of God should stand steadfast, not turning back. ஆறாவதாக நீங்க படிக்கிற நேரத்தில், sixthly if we read யோவான் எழுதின நிருபத்திலே, in the gospel in the epistle of John, அங்கே கண்கள் குருடாக்கி போறதுக்கு ஒரு முகாந்திரத்தை யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். in the first epistle of John he is telling a reason for eyes becoming blind. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். first John second chapter 11th verse. தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம்
இன்னதென்று அறியாதிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். He that hateth his brother is in darkness and walketh in darkness. இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடியினால் அவன் போகும் இடம் இன்னதென்று அறியான். Because that darkness hath blinded his eyes, he knoweth not whither he goeth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, பகை என்கிற ஒன்று நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் if there be day in our life, நம்முடைய கண்கள் குருடாய் போகும். சகோதரனை பகைக்கிறவன் if இருளிலே there இருந்து be enmity, if we hate our brethren, our eyes will become blind. எந்த சகோதரனோடும் எந்த சகோதரியோடும் எனக்கு பகை இல்லை என்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் சத்தமாக ஒரு அல்லேலியா போடணும். அந்த போடுற சத்தம் பரலோகம் வரையிலும் போனான். That every brother and sister who can say boldly, I have no hate against any of my brother or sister, can say hallelujah loudly. That should reach heaven. யாரோடும் கசப்பு இல்லை. I don't have bitterness against anybody. ஒரு பிரதர் ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் எழும்பி ஒரு அறிக்கை செய்தார். One brother in a workers meeting stood up and made a confession. எல்லாரும் அறிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். All were making confessions. இவர் திடீரென்று எழும்பினார். He stood up suddenly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன். I am in peace with all. ஆனால் ஒரு இடத்துல எனக்கு பயங்கரமான கசப்பு இருக்கிறது. But I have great bitterness against a particular person. ஆனால் என்ன வந்தாலும் அது ஒப்புரவாக முடியாது. Whatever may come, I cannot be reconciled with him. சீப் பாஸ்டர் வந்தாலும் அது முடியாது. Even chief pastor tries to reconcile. இயேசுதான் இறங்கி வந்தாலும் அது முடியாது. Even Jesus himself comes down, he cannot do it. வேற யாரும் இல்ல, மிஸ்டர் கருப்பன். No, he is nobody else. He is Mr. Karpan, devil. யாரு? Who is that? அவன் தான் சாத்தான். He is Satan. அவன்கிட்ட மாத்திரம் தான் எனக்கு கோபம். I have anger with only him. அவன் மாத்திரம் தான் எனக்கு சத்துரு. He is my only enemy. அவன் மாத்திரம் தான் எனக்கு எதிராளி. He is my only adversary. அவன் தான் என்னுடைய பகைஞன். He is my enemy. அவனைத்தான் பகைக்கிறேன். I hate him only. அவனை காலுக்கு கீழே போட்டு நசுக்கிறது வரையிலும் Till I trample upon him, நான் அமைதியா இருக்க மாட்டேன். I will not keep quiet. இதிலே ஓட்டு போடுறவங்க எல்லாம் ரல்லிலே போடுங்க. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாதொரு பகையும் இல்லாதவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி பார்த்தா தான் தெரியும். Only if you go near them and rub them, we can know. தன் சகோதரனை பகைக்கிறவன் He that hateth his brother, இருளிலே இருந்து இருளிலே நடந்து போகிறான். he is in darkness, he walketh in darkness. இருளானது அவனுடைய கண்களை குருடாக்குனபடியினால் Because that darkness had blinded his eyes, போகிற இடம் இன்னதென்று அறியான். he knoweth not whither he goeth. ஒரு சந்தர்ப்பத்திலே In a particular circumstances, தோமா இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், Thomas says unto Jesus, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? O Lord, where are the goers? நீர் போகிற இடம் ஏது? Where do you go? வழி எங்களுக்கு தெரியலையே. We do not know the way. நீங்க போற இடத்துக்கு நாங்க எப்படி வருவோம்? How can we reach the place where you are going? இயேசு கேட்கிறார், Jesus asked the question. இன்னும் நீ அறியாமல் இருக்கிறாயா? Still are you not knowing? நான் தான் வழி, I am the way. நான் தான் சத்தியம். I am the truth. நீ என்னை பின்பற்றி வா. You follow me. நீ என்ன என் பின்னால வந்தா போதும். என் பின்னால வந்தா போதும். It is enough if you follow me. நீ போக வேண்டிய இடத்துல உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பேன். I can make you reach the place safely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசுவின் உள்ளம் எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. You see the heart of Jesus is so good. எனக்கு இந்த யோவானுக்கு மேல பெரிய பொறாமை. I have great envy against John. ஆனா இயேசுவுக்கு பொறாமையே இல்லை. அவரு அந்த 12 பேர் இருந்தாங்க. But Jesus had no such envy. But there were 12 disciples. யூதாஸ் கொஞ்சம் ஓரத்துல தான் இருப்பான். Judas will be only in the rim. யோவான் என்ன பண்ணுவான்? But where will be John? இயேசு அங்க உட்கார்ந்திருக்கும் வந்து சும்மா சாஞ்சிடுவான். He will be always leaning upon the bosom of Jesus. யோவான் பெரிய ஆளோ இயேசுதான் பெரிய ஆளோ தெரியல. சரீர பிரகாரமா பார்த்தா யோவான் ஒரு வயசுல கூடுனாலாகவும் இருக்கலாம். Bodily we do not know whether John is elder or Jesus is elder. Probably John may be the elder person. ஆனா சாஞ்சுக்கிட்டு போடா எனக்கு ஒரே தொல்லை, ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க. But Jesus did not say when he is leaning upon himself, don't lean upon me, it is a burden to me. அவன் அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்திருக்கிறான். He is leaning and lying upon the bosom of Jesus. உங்க பிள்ளைங்களாவது வந்து சாஞ்சாலும் உங்களே போடா சூடா இருக்குடா விலகிடுடா. Even if your children are leaning upon your bosom, you put them away saying that they are a burden to you. இவன் ஒரு பெரிய மனுஷன். But he is a grown up man. ஒரு சின்ன குழந்தை வந்து சாய்ந்தாலும் பரவாயில்லை. It would have been better if a child had leaned upon his bosom. ஒரு பெரிய உருவம் வந்து மார்புல சாஞ்சு இருக்குது. This big
profile has leaned upon him. பேசாம இயேசு இருக்கிறார். But Jesus is keeping quiet. சரி, எவ்வளவு நல்ல இயேசு பாருங்க. See how good is our இப்ப Jesus. நமக்கும் கூட போய் சாயலாம் போல இருக்கு. We also want to lean upon his நம்ம bosom. பாட்டு பாடி அங்க விட்டுறோம். But we sing that song and leave it at that. இப்ப பாட்டு பாடச்சேன்னு ஒரு பாட்டு பாடி கையை ரெண்டு தட்டு தட்டி ரெண்டு உலுக்குலுக்கி நீங்க விட்டுருவீங்க. If you want to sing a song, you will sing that song, you clap your hands and leave it after shaking yourself a while. அதாவது அந்த களத்திலே நெல்லெல்லாம் அந்த மூட்டையில ஏத்துகிறவர்கள் When they put up the sacks of அளந்து paddy in the bonds, அளந்து போடுகிறவர்கள் when they measure up the என்ன paddy, பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு உலுக்குலுக்கி அப்படி இப்படி இப்படி ஒரு உலுக்குலுக்குவார்கள். they will shake the measure so that it may give the right measure, கொஞ்சம் ஜாஸ்தியா ஏறுறதுக்கு, so that it may get more. நாமும் கூட ஒரு பாட்டு படிச்சு ஒரு உலுக்குலுக்கி விட்டுருவோம். Let us also sing a song and shake ourselves அந்த a while. உலுக்கோட அந்த அமுக்கோட போய்விடுது, அந்த அமுக்கோட போயிச்சலாம். And with that shaking it has gone away. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்துல தங்கி இருக்கிறது இல்ல. That love is not abiding in our heart. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யூதாஸ் முத்தம் கொடுக்க வர்றான். Judas comes to kiss Jesus. அவன் எதுக்கு முத்தம் கொடுக்கறான்னு அவருக்கு தெரியும். Jesus knew very well why he is coming to kiss him. மாபாவி நாசமா போவே, முத்தத்தினாலே என்ன காட்டி கொடுக்கிற துரோகி. Oh betrayer, are you going to betray me with your kiss? நம்ம என்ன அப்படிதானே சொல்லி இருப்போம். If he had been us, we would have been speaking like that. நான் சொல்லி இருப்பேன். If I had been me, I would have told like that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு முறை பாஸ்டர் பாபி சொன்னாரு, Once Pastor Bobby told, சிலுவையில அவர் இருக்கிற நேரத்துல இறங்கி வான்னு சொல்றானுங்க. when he was being crucified on the cross, they called unto him, if thou be the son of God, you come down. எவ்வளவு திமிரு பிடிச்சவனுங்க, எவ்வளவு திமிரு பிடிச்சவனுங்க. How those mocking persons never get strong. நான் மாத்திரம் இயேசுவா இருந்து, If I had been Jesus, நான் சிலுவையில தொங்கிட்டு இருக்க நேரத்துல இப்படி சொன்னானுங்கண்ணா, if I had been hanging upon the cross and if they had told me like that, சிலுவையில இருந்து இறங்கி வந்து ஒரு கை பார்த்துட்டு அடுத்து போய் தொங்கிடுவேன். I would have come down from the cross and give them good sound beating and got up on the cross again. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட கசப்புகள் இருக்கிறார். such bitterness may come in the hearts of men. ஆனா இயேசுவின் உள்ளத்தை பாருங்கள். But you see the heart of ஓ, Jesus. கசப்பு இல்லை, There is no bitterness. அவருக்குள்ள வைராக்கியம் இல்லை, There is no envy against அவருக்குள்ள him. பொறாமை இல்லை, There is no jealousy in him. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், He is accepting, receiving everybody. எல்லாரையும் சந்தோஷமாய் சகிக்கிறார். He is enduring everybody joyfully. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே நம்முடைய கண்கள் பிரகாசிக்கட்டும் பிரியமானவர்களே. Therefore, beloved, let our eyes be brightened. ஏழாவதாக படிக்கும் பொழுது If you read seventhly, இந்த ஒரு காரியத்தை கூட நான் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை முடிக்கிறேன். I want to conclude the morning message with this one thing. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, If you turn to the 16th chapter of the book of Judges, அங்கே சிம்சோனுடைய கண்களை பிடுங்குற சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். there we see the circumstances in which the eyes of Samson were plucked out. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 16th chapter 21st verse of the Judges. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். எதுக்கு இட்லி சுடுறதுக்கா? என்னத்துக்கு மாவரைச்சாங்க? Why he was grinding there? நல்ல மெதுவடைக்காக மாவரைச்சாங்களா? Was he grinding for meduda? அவங்க கொண்டு கொட்டிட்டே இருப்பாங்க, அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. And they will be putting the grains, he will be grinding on. ஏன்னா அதுக்கு கண்ணு தேவையில்லை, சும்மா இப்படி காட்டிட்டே இருந்தா போதும். Because there is no need of any eye. If you just turn your hand, that is sufficient. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாத்தானுக்கு கையில் அகப்பட்ட இதுதான் கெதி. This will be the fate if you are caught in the hand of Satan. மாம்சீகமான பாவத்தில் மனுஷன் போய் விழுந்தால், If a man is fallen in carnal sin, துர்மார்க்கமான இச்சைகளுக்குள்ளே மனுஷன் போய் விழுந்தால், if a man is fallen in the wicked lust, நீ சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் தோசை சுட்டு கொடுக்கிறதுக்கு மாவரைக்க வேண்டியதா. you would have to grind flour for the Satan and his host. இப்போ நல்ல சப்ஜெக்ட் கேட்டரிங். Now the hot subject is catering. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போ சிம்சோன் நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காரு. Now Samson has taken a wonderful subject in the blind school and studying. பிரியமானவர்களே, Beloved, நாம் யாரும் அப்படி ஆகக்கூடாது. none of us should become like that. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? What are you doing now? உங்களுடைய கண்கள் பிரகாசிக்கிறதா? Is your eyes brightened? உங்களுடைய கண்கள் பிரகாசிக்கிறதா? Are your eyes bright and உங்களுடைய shining? கண்கள் யாரை காண்கிறது?
whom your eyes are beholding. யோபு என்ன சொல்லுகிறான்? What does Job say? சரீரமெல்லாம் அழுகி போயாச்சு. The body has decayed. சரீரமெல்லாம் பூச்சிகளால் நிறைந்திருக்கிறது. The body is full of worms. மிஸ்ஸஸ் என்ன சொல்றாங்க? What does Mrs. Job say? உடன்படிக்கை பண்ற நேரத்துல நல்ல உடன்படிக்கை. When they were making the covenant of marriage, they did it best way. வாழ்விலும் தாழ்விலும், In the life or death, நன்மையிலும் தீமையிலும், in good or evil, இன்பத்திலும் துன்பத்திலும், in joy and sorrow, ஒன்றுக்கொன்று மரணம் வரையிலும் எல்லாம் ரெடியா குளியனா இருப்பான். we will be together till the death departs us. அந்த அம்மா தான் சொல்றாங்க, But that woman says, தேவனை துஷித்து ஜீவனை விடுப்பா, நாத்தம் தாங்க முடியல. you blaspheme God and die. Why should you take away the honor of the household? நல்லா இருக்கிற வேளையில When he was happy and ஐயா well and wealthy, வர்றதுக்கு முன்னால கதவை திறக்கிறாங்க, சேர் எடுத்து போடுறாங்க, தண்ணி வைக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, என்ன வேணாம். when he comes, even before he enters, the doors are open, the chair is put there, the cool drink, the tea and water is put near him. What do you want? He can have. 10 நாள் படுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. Only if you fall down sick for 10 days. ஒரு 20 நாள் கூட போன் சேர்ந்தாச்சுன்னா வந்து பாஸ்டர் எடுத்து சொல்லுவாங்க, பாஸ்டர் தேவசித்து நிறைவேறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. If it goes beyond 20 days, they will come and say to the pastor, pray that the will of God may be fulfilled. தேவசித்து நிறைவேற சொன்னா சாகணும்னு ஜெபம் பண்றதுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்லி விடுறாங்க. What is the meaning of saying let the will of God be fulfilled? Instead of saying let him die, they are saying it in the polished way. நம்முடைய ஆட்கள் எல்லாம் நாகரிகம் உள்ளவர்களான அப்படினால அப்படி சொல்றாங்க. யோபுடைய மனைவிக்கு அது ஒண்ணும் தெரியாது. தேவனை துஷித்து ஜீவனை விடுப்பான்றான். Because our people are so decent, they say it in that way. Job's wife did not know that. She straight away says, blaspheme God and live your life. மனைவியால் ஆறுதல் இல்லை. There is no comfort by the wife. தன்னுடைய சிநேகிதர்களால் ஆறுதல் இல்லை. There is no comfort through the friends. பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள். They have gone away. All the children gone away. ஆஸ்தி எல்லாம் அழிந்து போயிற்று. Wealth has been destroyed. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு சத்தம் எழும்புகிறது. But there is a voice coming forth within him. என்ன அந்த சத்தம்? What is that voice? என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. நான் அவரை காண்பேன். I shall see him. அந்நிய கண்கள் அல்ல, Not with strange eyes. என்னுடைய கண்கள் அவரை காணும். With mine own eyes I will behold him. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த உபத்திரவங்கள் ஒன்றும் none of these sufferings யோபுடைய கண்களை குருடாக்கவில்லை. have blinded the eyes of Job. அவனுடைய கண்கள் பிரகாசிக்கப்பட்டதாகவே இருந்தது. His eyes were so bright and shining. பரிசுத்த பவுல் சொல்கிறார், Apostle Paul says, நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண் வேண்டும். we need a bright eyes of understanding. எதற்காக? For what? எபேசியர் 1 அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது If you turn to Ephesians 1st chapter, அங்கே பிரகாசமான மனக்கண் உண்டாகும்படியாக உங்களுக்காக வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். there Apostle Paul says, wherefore I pray also that the eyes of your understanding being enlightened. முதலாம் அதிகாரத்தினுடைய 19 தாம் 18 இருந்து படியுங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில முக்கியமான விஷயங்களை பரிசுத்த பவுல் இங்கே வைக்கிறார். Some important matters Paul has written here. முதலாவது, First he written, தாம் நம்மை அழைத்ததினாலே the hope of his calling, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றோ, that we may know that hope. அழைப்பு என்கிறது எப்பொழுது நமக்கு உண்டானது? When we got this calling, அழைப்பை யார் கொண்டு வந்தது? who has brought this calling? பரிசுத்த ஆவியானவர். The Holy Ghost. பரிசுத்த ஆவியினால தான் நம்பிக்கை நமக்குள்ள உருவாகிறார். The Holy Ghost only creates hope in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றோ, The riches of the glory of his inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு அல்லாவிட்டால் இயேசுவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதா? There is an inheritance for Jesus in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, that he may see what the riches of the glory of his inheritance in the saints. அதாவது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது, that is the fellowship of saints means, ஒன்று பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இன்னொன்று பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய ஒரு ஐக்கியம். one is the fellowship of saints,
Another is the fellowship of the people made holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒன்று ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், One, the saints in the light. இரண்டாவது ஆச்சரியமான ஒளியிலே உள்ளவர்கள். Second, the people in the wonderful light. ஒளியில் உள்ளவர்கள் சொல்லும் பொழுது ரட்சிப்பின் அனுபவம். The people in the light means the saved people. ஆச்சரியமான ஒளி என்று சொல்லுகிறது அபிஷேகத்தினால் உண்டாகிற அனுபவம். The wonderful light is the experience that is brought by the anointing of the Holy Ghost. சபை ஒரு சுதந்திரம். The church is an inheritance. இது யாருடைய சுதந்திரம்? Whose inheritance is this? கர்த்தருடைய சுதந்திரம். It is the inheritance of the God. கர்த்தருடைய சம்பத்து. It is the treasure of the Lord. என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே, on the day in which I gather my peculiar treasure, நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறது நாம் அவருடைய சம்பத்தாய் இருக்கிறோம். we all together are his treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 19 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? What does he say in the 19th verse? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி the exceeding greatness of his power, அவரிடத்தில் காண்பித்த மகா வல்லமையான மகத்துவம் என்னதென்று, which he wrought in Christ when he raised him from the dead. ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். We see two things here. ஒன்று மரித்தோரிலிருந்து எழுப்பினர். One, he has raised him from the dead. இரண்டாவது எழுப்பின பின்பு அவரிடத்தில் காண்பிக்கப்பட்டது. Secondly, the mighty power that he had wrought in Christ after he is raised up. அவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழும்பினார்? How was he raised up from dead? எப்படி எழும்பினார்? How was he raised up? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால். By the Holy Ghost who quickeneth dead. ஆனால் அடுத்த பகுதி என்ன? But what is the second part? எழுப்பின பின்பு அவரிடத்தில் காண்பித்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். According to the working of his mighty power which he wrought in Christ after he was raised up. இதை நான் விளங்க பண்ணணும் சொன்னா விளங்க பண்ணணுமா? To make you understand this, ஏர்போர்ட்டுக்கு போனா புரியும். if you go to airport you can understand. இந்த விமானத்தை பாருங்கள். You see the aeroplane. அது முதலாவது அது இந்த தரையில மூவிங் ஆகிறது. First it will run in the runway. அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி தரையில கொஞ்ச தூரம் ஓடுகிறது. The engine will be started and it will run for a while in the runway. ஆனால் சாதாரணமா இந்த மூவிங் ஆகிற அதே ஸ்பீடுல அது பூமியை விட்டு கிளம்ப முடியாது. But it cannot just take off from the land with the speed in which it runs. அந்த மூவிங் ஆகிறது உயிர்த்தெழுதலின் வல்லமை. That starting initial speed is the resurrection. ஆனால் அது ஓடி என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? தன்னுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டியதா இருக்கிறது. But it has to run and increase its speed. அந்த கிளம்புற அதே வேகத்துல அது பூமியை விட்டு கிளம்ப முடியாது. It cannot just take off from the land from the initial speed. அது கொஞ்ச தூரம் ஓட வேண்டும். It had to run for a while. எதற்காக? For what? தன்னுடைய வேகத்தை கூட்டும்படியாக. For picking up speed. தன்னுடைய ஸ்பீடை கூட்டும்படியாக. To increase its speed. அந்த ஸ்பீடு உண்டானா தான் கிளம்ப முடியும். If it attains that speed only it can take off. உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. You have an anointing. நீ பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். That with that we are living in this world. ஓடிக்கொண்டிருக்கிறாய். We are running here. ஓடி அபிஷேகம் பெற்ற நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியா இருந்தது. இப்போ என்ன பண்ணுது? கொஞ்சம் டவுன் ஆகுது. பறக்குமா வண்டி? Initially when we were anointed the speed was better, more, but now after running so far the speed has come down. வண்டி டேக் அப் பண்ற நேரத்தில் டவுன் தான் எப்படி இருக்கா? கிளம்புமா? What will happen if the speed is diminished when you are about to take off? நான் சீனியர் விசுவாசி, நான் சீனியர் ஊழியக்காரர். I am a senior servant of God. I am senior believer. எனக்கு இப்ப இன்ஜின் எல்லாம் ரொம்ப டவுனா இருக்கு. My engines are down a little. இப்ப ஸ்பீடு காட்ட முடியாது. Now I cannot put up speed. நான் ரொம்ப நிதானமா தான் போவேன். I will go only in a judged way. எனக்கு இந்த நைட் பிரேயர் அந்த பிரேயர் எல்லாம் பிடிக்காது. I do not like this night prayer. அப்படி எல்லாம் கஷ்டப்படவும் முடியாது. I cannot suffer like that. என் வண்டி இப்படி தான் உருளும். My vehicle will move only in this way. கிளம்புமா பூமியை விட்டு? Can it take off? பூமியை விட்டு கிளம்புமா? Can it take off from the கிளம்பாது. No, it will not take off. அந்த ஸ்டார்டிங் வேகத்துல மாத்திரம் போகாதே. It is the initial speed is not போக when it goes off, when it goes off, வேகம் கூடட்டும். the speed should increase. வேகம் கூடட்டும். Let the speed increase. பவுல் சொல்லுகிறார். Paul says இதுக்கு தான் ஐயா அவனுக்கு கண்ணு வேணும். That's why you need the bright eyes of understanding. பிசாசுன் கண்களை கூடாக்கி இருக்கிறானா என்பதை சிந்தித்து பார். And you think about where the eyes of understanding have been blinded by Satan. செல்ல When the days pass by, கர்த்தருடைய வருகை நெருங்க when the coming of the Lord is coming near, உன் வேகம் கூடுகிறதா? is your speed increasing? வேகம் கூட்டாவிட்டால் If you do not increase your speed, பூமியை விட்டு கிளம்ப முடியாது. you cannot take off from the earth. அந்த காலத்திலே
At that time, நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினால் if you had been praying இப்பொழுது 1 hour, 5 மணி நேரம் ஜெபம் பண்ணு. now you pray for 2 hours. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அன்றைக்கு ஒருவேளை உபவாசித்தால் On that day, if you have fasted for one time, இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணு. now you fast for the whole day. செத்தாலும் சாக மாட்டேன். Even if you die, you can die, but you will not die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாகணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா சாகவே மாட்டீங்க. If you want to die, you will not die. நீங்க சேஃப்டி பண்ண பாதுகாக்க As far as you make safety for your health, ட்ரபிளா உண்டாகிட்டே இருக்கும். that much you will become infirm. நீ இன்னும் நித்தம் வியாதிக்காரனாகத்தான் You இருப்ப. will become forever உன் eternal sick உன் person. சந்தோஷம் போகும். Your joy will be உன் lost. நம்பிக்கை போகும். Your hope will be உன் lost. உற்சாகம் போகும். Your energy will be lost. எல்லாம் போய் Everything will be ஆள் lost. டம்மி ஆயிருவேன். Finally, you will become a dummy. ஆகையால ஸ்பீடை ஏத்திருங்க. Therefore, ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுங்க. raise your accelerator. வண்டி வேகமாய் தளத்திலே ஓடட்டும். Let your vehicle run with speed. கிளம்ப வேண்டிய நேரத்திலே இந்த உலகத்துக்கு டாடா சொல்லுவோம். At the time of takeoff, let us say Tata to this. ஹalleluya. அரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, Therefore, dear children of God, நம்முடைய வேகத்தை கூட்டுவோமாக. let us increase our speed. நம்முடைய உற்சாகத்தை கூட்டுவோமாக. Let us increase your earnestness. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் பெருகுவதாக. Let us increase our spirituality. அது சீக்கிரத்தில் Very soon, நாம் மகிமையான காரியங்களை காண்கிறோம். we are going to see glorious things. நான் அதை மிகவும் விசுவாசமுள்ளவனாக இருக்கிறேன். I am very much faithful about that. நாம் அதிசயமான காரியங்களை காண்போம். We will see wonderful things. ஏதோ ஒரு பலத்த காரியத்தை செய்து கொண்டுதான் நாம் மரிப்போம். We will do terrible things, then only we will die. நம்முடைய தெய்வத்தை இந்த உலகத்துக்கு நாம் காண்பிப்போம். We will show this world that about our God. நம்முடைய விசுவாசத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. Let our eyes of faith will be உன் open. கண் தெளிவாய் இருந்தால், If your eyes are clear, உன் கண் தெளிவாய் இருந்தால், if your eyes are single, சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். your whole body will be full of light. இந்த சரீரம் சந்தோஷத்தில் இருக்கும். Your body will be full of joy. உன்னுடைய ஜீவியம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கும். Your whole life will be full of delight. கண் கெட்டு போக வேண்டாம். Let not your eyes become dim. எல்லாரும் நம்முடைய கால்களை மடக்குவோமா. Let us all kneel down for a while. கர்த்தாவே, ஒரு பிரகாசமான மனக்கண்ணை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போமாக. Let us pray, oh Lord, give me bright eyes of understanding. நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய உற்சாகம் குறையக்கூடாது ஆண்டவரே. When the days pass by, my interest should not diminish. நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் நான் இழந்து போக கூடாது. When the days pass by, I should not lose my spiritual experiences. அதிலே நான் வளர வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, I should grow in that. எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். Oh Lord, help me. You pray like that. தேவன் தம்முடைய கிருபையை இதோ உங்களுக்கு அனுப்புகிறார். The Lord is sending His grace now. இப்பொழுது நாம் வேகமாய் போறதை பற்றி ஒரு பாட்டு படிக்க வேண்டும். Now we are going to sing about going fast. சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே. சீயோனில் பாதையில் சென்றிடும் வீரரே. அந்த பாட்டை எல்லாரும் எழும்பி நின்று படித்தால், if we all stand up and sing that song, நம்முடைய வேகம் கொஞ்சம் கூடும்னு நினைக்கிறேன். I think our speed will increase a while. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் எழும்பி நின்று படிங்க. சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே, செல்லுவீரே வேகமாய். சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே, செல்லுவீரே வேகமாய். போரிருள் பூமி மூடிடுதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. போரிருள் பூமி மூடிடுதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. காத்து
தாய்மரபோலோ ஆயினும் நாளும் நான் மறந்திடுவேன் காசினியிலும் தாய்மரபோலோ ஆயினும் நாளும் நான் மறந்திடுவேன் கைதளம் தன்னிலும் கண்மணி போலுமே காத்திடுவேனிண்டா வாசதே கைதளம் தன்னிலும் கண்மணி போலுமே காத்திடுவேனிண்டா வாசதே சியோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே செல்லும் வேகமா சியோனின் பாதையில் சென்றிடும் வீரரே செல்லுவீரே வேகமா ஜோதியாயும் சூரியன் போலு ஜொலிக்குமே ரட்சிப்பு தீபத்தை போலு ஜோதியாயும் சூரியன் போலு ஜொலிக்குமே ரட்சிப்பு தீபத்தை போலு கீதமும் நாதமும் கேட்டிட உன்னில் ஆகுவார் கீதமும் நாதமும் கேட்டிட உன்னில் ஆகுவாரனுக்கு ஆகுவார் சியோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே செல்லுவீரே அது வேகமா சியோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே செல்லுவீரே அது வேகமா சியோன் கோபுரம் ஒளி வீசிடும் நகர் நேயரே அதோனி நோக்கிடுவீரே சியோன் கோபுரம் ஒளி வீசிடும் நகர் நேயரே அதோனி நோக்கிடுவீரே யூதர்கள் கோடியோ கேட்டு செல்லுவீராவதாய் யூதர்கள் கோடியோ திருத்திடும் தோனியை கேட்டு செல்லுவீராவதாய் சியோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே செல்லுவீரே அதி வேகமா சியோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே செல்லுவீரே அதி வேகமா சியோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே செல்லுவீரே ஜோதியாய் வந்தீரே சூரியன் போலோ ஜொலிக்குமே ரட்சிப்பு ஜீவனை போலோ ஜோதியாய் சூரியன் போலோ ஜொலிக்குமே ரட்சிப்பு ஜீவனை கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆவிபாரனுக்கு ஆக்குவா 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 கீதமும் நாதமும் கேட்டிட உன்னுடைய கண் தெளிவாயிருந்தால் If your eyes are clear, உன்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக our body will be full of light. ஒரு பகுதியிலே இந்த நேரத்தில் உன் சரீரத்தை முழுவதும் சுகமாக்க கர்த்தர் விரும்புகிறார். On one side, the Lord wants to heal the whole of your body. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வெளிச்சம் உன்மேல் பிரகாசித்தால் If the light of the word of God shines upon you, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். all the bindings in your body will be removed. உனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கி போகும். All the sickness in you will be removed. உனக்குள்ள இருக்கிற சோர்வுகள் அனைத்தும் நீங்கி போகும். All your tiredness will be removed. எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. Let us all lift up our hand and praise God. நீங்கள் அனைவரும் விசுவாசத்தின் வார்த்தைகளை அல்லாமல் சந்தேகத்தின் வார்த்தைகளை ஒரு மனுஷனும் பேசக்கூடாது. All of you should speak only the words of faith
but no one should speak the words of disbelief. ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துகிறதை அன்றி ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை தளர்ந்து போக விடாதீர்கள். One to one, you should encourage one another, but you should not discourage one another. உங்களுடைய மனைவிமாரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனல்மூட்டுங்கள். You encourage your wives in the spiritual உங்களுடைய life. புருஷர்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே உற்சாகப்படுத்துங்கள். Encourage your husbands in the spiritual life. உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொடுங்கள். You guide your children in the spiritual life. உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும். Let all your families be made holy. ஒரு வீட்டிலேயும் சாத்தானுக்கு இடம் இருக்கக்கூடாது. In your house also there should be no place for devil. எங்கேயும் இருள் இருக்கவே கூடாது. Nowhere there should be darkness. உங்களுடைய குடும்பம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். All your family should be full of light. எல்லா அந்தகாரத்தை அகற்றுவோமாக. Let all remove darknesses. ஜோதியாய் உன்னேது சூரியன் போல ஜொலிக்குமே ரட்சிப்பு தேவட்டே போலும் ஜோதியாய் உன்னேது சூரியன் போல ஜொலிக்குமே ரட்சிப்பு தேவட்டே போலும் கீதமோ நாதமோ கேட்டிட உன்னிலே ஆதிபோல் நிசு ஆக்குவார். கீதமோ நாதமோ கேட்டிட உன்னிலே ஆதிபோல் நிசு ஆக்குவார். ஜோதியாயும் சூரியன் போல ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவட்டி போலோ ஜோதியாயும் சூரியன் போல ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவட்டி போலோ கீதமோ நாதமோ கேட்டிட உன்னிலே நிசு ஆக்குவார். 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 கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார். The Lord said so. உன்னுடைய வீட்டிலே இனி கூக்குரல் இல்லை. There is no more cry in your house. உன்னுடைய வீட்டிலே இனி முறையிடுதல் இல்லை. There is no murmuring in your house. உன்னுடைய வீட்டிலே இனி ஆர்ப்பரிப்பு. Henceforth there will be shout. உன்னுடைய வீட்டிலே இனி ஆர்ப்பரிப்பு. There shall be shout in your house. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின. There is an end to your days of sorrow. கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். The Lord will wipe away your tears. நாம் சந்தோஷப்படுவோம். Let us all rejoice. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஜாமனோம். தாவே ரகமுள்ள ஆண்டவரே நாங்கள் ஸ்துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை நிறங்களை தந்தவனால ஸ்தோத்திரம். தந்தான பாட்டுகளுக்காய் சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ வசனத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுக்கு தாவி நாட்களை வெளிச்சமுள்ளவராய் எங்கள் உள்ளான வெளிச்சங்கத்தாய் இருள் அடையாதபடிக்க தாது கவனமாய் வைத்துக் கொள்ளத்தக்கன உதவி செய்ய வேண்டுமே. பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தந்து மகிமை ராஜாவே காணத்தக்கணும். எங்களுடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறதுனால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெளிச்சோடக்கத்தாவே இன்னும் அதிகம் பிரகாசிக்கத்தக்கணும். மற்றுள்ள ஜனங்களுக்கு நாங்கள் பிரகாசமாய் காணப்பட எங்களுடைய சரீரங்களும் பிரகாசமாய் காணப்படத்தக்கன உதவி செய்ய வேண்டுமே. எல்லா விதமான மனக்கண்களுக்கு தாவே எல்லா விதமான குருட்டாட்டங்களை அகற்ற வேணும் எனக்கு சுவாமி. தேவசனத்தை கேட்ட மக்களுக்கு ஆஜ் ஸ்தோத்திரம். ஒருவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவசத்தின்படிங்க தாவே கேட்டு அனுபவ தேவ வசனத்தில் எச்சரிக்கும்படி ஜீவிக்கத்தக்கன கிருபதாரு சுவாமி கொண்டு எல்லா மக்களுக்கு ஆஜ் ஸ்தோத்திரம். நடக்கிற 4 கூட்டங்கள் எல்லாம் ஆசிரியர் இந்த வாரம் முழுங்க தாவே தேவ தூதன் மாட்ட காவலுக்குள்ள வைத்து கொள்ளணுமே. எல்லா கூட்டங்களையும் நீர் நடத்த வேணுமே. நம்முடைய நாமத்தை மையப்படுத்த வேணும்னு கெஞ்சுறோம். முடிகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தாவே கிருபையுள்ள வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய நாட்களிலே எப்படிப்பட்டுள்ளாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நீர் எங்களோடு நம்முடைய வார்த்தைகளும் மூலமாக இடப்பட்டு கொண்டது அப்படின்னால ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியானுடைய மகிமையான பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கினிமயமான கர்த்தாவே சிட்டைகள் எங்கள் மேல் அமர்ந்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம்.
நீர் எங்களை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலிருந்தும் இருளை முழுவதுமாக அகற்றி இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பிரகாசிக்கப்பட்ட மனக்கண்களோடு நம்முடைய அடிச்சுவடை பின்பற்ற உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.